திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு புதிய தொடர். தலைப்பு என்ன அப்படின்னா சத்தியம். சத்தியம்னா என்ன? வாட் இஸ் ட்ரூத்? சரி, எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நாங்கள் சத்தியம்தான் பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே, இந்த மதங்கள் பலவாறாக இருந்தாலும் எங்ககிட்ட சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? சத்தியம்னா என்ன? அது ஒரே ஒன்று தான் உலகத்தில் இருக்கா, அல்லது பல மாறுபாடுகள் அதில் இருக்கா அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்தே சத்தியத்தை தேடுறது, உண்மையை தேடுறது அப்படின்றது மனுஷனுக்குள்ளவே இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டம் வருது, உடனே நம்ம யோசிப்போம், ஏன் வந்தது, இதனுடைய காரணம் என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அது ஒரு விதத்தில் அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை தேடுறோம் பாருங்களேன், அதனுடைய சத்தியத்தை தான் நம்ம தேடுறோம்னு அர்த்தம். சும்மா சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால். ஆனால் இந்த வேதம் நமக்கு ஒன்று சத்தியம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது என்னவா இருக்கும் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அந்த பிலாத்து என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கிட்ட வந்து சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்டார். அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் அதிகாரத்தில் வேற இருக்கிறார். அவருக்கு நிறைய விஷயம் தெரியும்னு நம்ம கூட நினச்சிக்கலாம். ஆனால் அவர் கேட்குறாரு, சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்குறார். சரி, இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். சத்தியம் நமக்கு தெரியுமே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆச்சரியமாக பல்வேறு கோணங்களில் வேதத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு நாம் கவனிக்க போகிறோம். ஒரு புதிய பரிமாணத்தில் நாம் இதை கவனிக்க போகிறோம். அதனால் நோட் எடுத்துக்கோங்க, எழுதுங்க, பைபிள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, வசன குறிப்பை பாருங்கள். இங்கே சொல்லும் பொழுது வெறும் வசனங்களை மாத்திரம் வரிசையாக எழுதக்கூடாது, அதனுடைய கருத்தை எழுதணும். உங்களுக்கு கேள்வி வந்தால் ஒரு ஓரமாக எழுதி வச்சுக்கணும். எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தின்படி உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி இல்லைங்களா? சத்தியமாவது என்ன? செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. ஒப்பற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உலகளாவிய கிறிஸ்தவ விழிப்புணர்வு, வான்வழியாக வருகிற வேத பாடங்கள், நடுநிலையான கர்த்தருடைய வசனம், இவைகளால் நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆளப்பட வேண்டும், உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, நாம் இப்பொழுது இருக்கிற உலகம், அதில் கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவ மதமாக மாறி கிறிஸ்தவ வியாபாரிகள், கிறிஸ்தவ எதிரிகள், கிறிஸ்தவ துரோகிகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் சத்தியம். நான் சொன்ன சரிதானே? ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை சத்தியம் பேசுகிறவர்கள், நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் ஆசிரியர்களும் மற்ற பிள்ளைகளும் இவன் பொய் பேச மாட்டான் என்று நம்மை அடையாளப்படுத்துவார்கள். சத்தியம் பேசுவது கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு நாளைக்கெல்லாம் சத்தியம், அந்த ட்ரூத் என்ற வார்த்தையை பேசுகிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய மொழியில், தமிழ் மொழியில் இப்போது சத்தியம் என்ற வார்த்தை இருக்கிறது, உண்மை என்ற வார்த்தை இருக்கிறது, மெய் என்ற வார்த்தை இருக்கிறது, சாட்சி என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த 4 வார்த்தைகளும் அந்த சத்தியம் என்ற ஒரு சொல்லினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே சொல், ட்ரூத். பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்பது எழுதப்படும் போது, உண்மை என்பது
பேசப்படும் போது, மெய் என்பது அறியப்படும் போது, சாட்சி என்பது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது. புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு சொன்னது? ஆக இந்த ட்ரூத் என்ற வார்த்தையை தமிழில் எழுத்து வடிவிலே கொண்டு வந்தால் சத்தியம். கவனிச்சீங்களா? உள்ளத்திலிருந்து பேசினால் அது உண்மை, பிறர் பார்க்க பேசினால் அது சாட்சி, அது நம்முடைய அனுபவமாக இருந்தால் அது மெய். இவை எல்லாமே இந்த சத்தியத்தை பற்றிய விஷயம்தான். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இன்றையிலிருந்து சத்தியம் என்றால் என்ன, வாட் இஸ் ட்ரூத் என்ற ஒரு புதிய தலைப்பில் பரபரப்பாக தேவனுடைய வசனங்களை கொண்டு எழுச்சி ஊட்டக்கூடிய, உங்கள் மனதிலே ஒரு நெருப்பு வைத்து பற்ற வைப்பதைப் போல இன்றைய நிகழ்ச்சிகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சகோதரர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லா மத வியாபாரிகளும், மத எதிரிகளும், மத துரோகிகளும் திருடிக் கொள்கிறார்கள். இதை எடுத்து அவர்களும் பேசுகிறார்கள். இன்றைக்கு சத்தியம் தெரியாதவர்களாம் சத்தியத்தை தெரிந்து கொள்ள இது ஒரு வழியாக இருக்கிறது. திருமறை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பைபிளை மட்டும் எடுத்து போதிக்கல, கிறிஸ்தவ கலாச்சாரத்தை எடுத்து போதிக்கிறது, நம்முடைய மொழியாகிய தமிழை எடுத்து போதிக்கிறது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வெளிப்பட்ட பிறகுதான் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் பேச்சே மாறி இருக்கிறது, மொழிவன்மை மாறி இருக்கிறது. சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு ஆதரவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது சத்தியம் என்றால் என்ன என்ற அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் இந்த நாள் முழுதும் 24 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாலும் பதிலே கிடையாது. அதாவது நியரஸ்ட் ஆன்சர்னுவாங்க, அதாவது ஏறக்குறைய சரியான பதில். அந்த மாதிரி தான் சத்தியத்தை பொறுத்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் கேட்டார் 4 6 எவ்வளவுன்னு, 24ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதில் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் 23ன்னு சொன்னான். ஆசிரியர் அந்த ஒரு பையனை மட்டும் சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா ஒன்று தான் கம்மியாக சொல்லியிருக்கான், மற்றவெல்லாம் தப்பு தப்பாக சொன்னான், ரொம்ப வித்தியாசமாக சொன்னான். அப்போ இந்த 24 சொல்ல வேண்டிய இடத்துல 23 சொன்னவொடனே ஆசிரியர் கொஞ்சம் இறங்கி அவனிடத்துல வந்தார். ஏன்னா அவன் நியரஸ்ட் ஆன்சர் கொடுத்தான், அதாவது விடைக்கு கிட்டே வந்து விட்டான். 23ன்ற இடத்துல 24 சொல்லியிருக்கணும் அவன். அந்த மாதிரி சத்தியம் என்பதற்கான ஒரு பதிலை நாம் நீராக, அதாவது கிட்டே ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் பைபிள் படி சத்தியம் என்றால் என்ன? முதல்ல சத்தியம் என்பது தேவன், தேவன் சத்தியபரர். நேர் ஆப்போசிட்டு மனிதன், பொய், அவன் பொய்யனாக இருக்கிறான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் இது. இதை ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 210வது பக்கம். அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. இந்த ஒரு வசனத்தில் தேவன் சத்தியமானவர், மனிதன் பொய்யுக்குரியவன். இப்போ இந்த சத்தியம் என்ற சொல்லுக்கு நேர் ஆப்போசிட் வேர்டு என்ன, எதிர்ப்பதம் என்ன? சத்தியத்துக்கு எதிர்ப்பதம் பொய். சகோதரி, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஏன் தேவன் சத்திய பரராக இருக்கிறார்? ஏனென்றால் அவருடைய தன்மை நீதியாக இருக்கிறது, அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். இத்தனை விஷயம் இருக்குது அதுக்குள்ள. மீண்டும் 4வது வசனத்தில் பாருங்கள், நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் ஒன்று,
உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது 2 வெற்றி அடைவும் இப்படி ஆயிற்று. ஆக தேவன் ஏன் சத்தியமுள்ளவராக இருக்கிறார்? அது அவருடைய தனித்தன்மை. அவர் நீதி உள்ளவர். அவருடைய அடுத்த தன்மை, அவர் நியாயம் செய்கிறவர் அல்லது நியாயாதிபதி. 3வது, அவர் எப்போதும் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே தோல்வி இல்லை. இதை 3ஐயும் உள்ளடக்கிய ஒருவர் தான் சத்தியம், சத்தியபரர். சரி, மனிதன் எப்படி இருக்கிறான்? பொய்யனாக இருக்கிறான். மேன் இஸ் எ லயர். இந்த ஒரு வசனத்தில் வாட் இஸ் ட்ரூத், சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு தேவன் சத்தியபரர் என்றும் மனுஷன் பொய்யன் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, இந்த மனிதன் ஏன் பொய்யனாக மாறினான்? எப்பொழுதிருந்து இவன் பொய்யனாக இருக்கிறான்? நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எல்லாமே பொய்யாக இருக்கிறது. பொய் மூட்டைகளின் மத்தியில் நாம் இருக்கிறோமே. நாம் என்ன செய்வது? யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 139. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். கவனியுங்கள், பேனாவில் அடிக்கோட்டிடுங்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அடிக்கோட்டிடுங்கள். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த ஒரு வசனத்தில் சத்தியத்துக்கு நேர் எதிரடியாக பொய் இருக்கிறது. பொய்யின் கடவுள் யார்? பொய்யுக்கு தகப்பன் யார்? பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் இடத்துல பொய் பேசி அவர்களை வஞ்சித்து அவர்களை அடிமையாக மாற்றிக்கொண்டான். சாத்தான் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். கர்த்தர் சொன்னார், அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று. சாத்தான் சொன்னான், அதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று. கூடுதலாக சொன்னால், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் எப்போதும் அழியாத தேவர்களாக இருப்பீர்கள். இதெல்லாம் சாத்தான் கூடவே சொன்ன பொய்கள். ஆகவே பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறான். சகோதரர்களே, சத்தியம் என்றால் என்ன? இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டு ஒரு பக்கம் சத்தியம், மறுபக்கம் பொய், நடுவிலே நீங்கள் நின்று எந்த பக்கம் போக வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். காரணம், கிறிஸ்தவம் என்ற அந்த மார்க்கம் இருக்க, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் சத்திய மார்க்கம். புரியுதா? இது சத்திய மார்க்கம். இப்போது கிறிஸ்தவம் சத்திய மார்க்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மற்ற மதங்கள்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும் அந்த பதில். அதான் அந்த பதில். அது பொய்யின் மதங்கள். பைபிளில் சத்திய மார்க்கம்னே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி தான் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் சத்திய மார்க்கம் என்று தான் நாம் படிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 325. அவளுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம், பேனால் அடிக்கோடிடுங்கள், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். புதிய ஏற்பாட்டு மார்க்கத்துக்கு இன்னொரு பெயர் சத்திய மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இன்னொரு பெயர் சத்திய மார்க்கம். சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தூங்கி கொண்டிருக்கிற நீங்கள் திடீர்னு விழித்து கொண்டது போல, நடு இரவில் விழித்து உட்கார்ந்தது போல
நடுவானிலே மழை காலத்தில் ஒரு பெரும் பிரம்மாண்டமான ஒரு மின்னலை பார்த்ததைப் போல, மழை பெய்து சாரல் வந்தபோது எதிர் திசையில் சூரிய ஒளிப்பட்டு வானவில் தோன்றியதைப் போல, வாழ்க்கையிலேயே ஒரு புதிய பெரிய ரோஜா பூவை பார்த்தது போல உங்கள் கண்கள், உங்கள் ஆத்துமாக்கள் பிரகாசிக்க வேண்டும். இந்த பேரொளியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது சத்திய மார்க்கம். தேவன் சத்தியம் உள்ளவர். God is truthful. தேவன் சத்தியம் உள்ளவர். உபாகமம் 32 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கம். இந்த வசனம் எப்படி துவங்குதுன்னு பாருங்கள். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாழ்மொழியை கேட்பாயாக. இந்த வசனத்தில் தேவன் இந்தியாவில் தோன்றின ஒரு மதம், ஜப்பானிலே தோன்றிய ஒரு மதம், ஆப்பிரிக்காவிலே தோன்றிய ஒரு மதம் அப்படியெல்லாம் பார்க்கல. வானத்தின் கீழ் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ஒரே மதம் தான் இருக்க முடியும். அது சத்திய மார்க்கம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. ஒரு அழகான உதாரணம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் பேனல் அடிகோடிடுங்கள். நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த வசனத்தில் நீங்கள் அடிகோடிட்ட பகுதி மீண்டும் கவனிங்க. நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அதாவது தேவன் சத்தியபரர் நம்ம படித்தோம் இல்லையா? அந்த சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற சத்தியம் மாதிரி விலைக்கு வாங்க முடியாது. உயர்ந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதிகள் பொய்களாக மாற்றப்படுது, நியாய தீர்ப்புகள் விலை போகிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் பார்க்குறோம், உலகம் முழுதும் பார்க்குறோம். நம்முடைய நண்பன் நமக்கு எதிராக பொய் சொல்வதை பார்க்கிறோம். நாம் நம்பியிருக்கிற நம்முடைய மனைவி அவள் சத்தியம் பேசாமல் போகும்போது வேதனை அடைகிறோம். நம்முடைய கணவர் வாய் நிறைய பொய் பேசும்போது நமக்கு நெஞ்சு வெடித்து விடுவது போல் இருக்கிறது ஒவ்வொரு மனைவிமாருக்கும். தேவனை குறித்த அந்த சத்தியம் எப்படி இருக்கான்? நியாய கேடில்லாத சத்தியம். அதாவது God is not only truthful, but he was truthful according to the justice. நியாயத்தின்படி இருக்கிற சத்தியமாக இருக்கிறாராம். சகோதரர்களே, இந்த விஷயம் கண் மூடி இருக்கிறாள் கண் திறந்தது போல இருக்கு. நியாயக்கேடில்லாத சத்தியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்கள் மதத்தில் இருக்கா? அதை துவங்கினவர்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கு உலகத்தில் மதங்களை ஸ்தாபித்தவர்கள் மனித நல்வாழ்வு வாழ்வதற்கு புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவன் ராமாயணத்தை படித்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நல்ல செய்தியை தெரிந்து கொள்ளலாம். பாரதத்தை படித்தால் சகோதர பாசம் என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை படித்தால் மேன்மையான சிறந்த வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகத்திற்கு எல்லா மதங்களும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளுக்குள்ள சத்தியம் இருக்கிறதா? ஏனென்றால் சத்தியம் அங்கே இருக்க வேண்டுமானால் நியாயக்கேடு இல்லாத சத்தியத்தை உடையவரான ஒரு ஜீவனுள்ள கடவுள் அங்கே இருக்கணும். There may be gods but have no truth in them. அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லை. நம்மை போல ஜோக்கர்களாக அவங்க இருக்காங்க. நீங்கள்
இதிகாச புராணங்கள்லாம் எடுத்து படித்தோம்னா நம்ம செய்கிற எல்லா விதமான ஜோக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். எல்லா விதமான ஆசியங்களும் தமாஷ்களும் அவங்க மத்தியில் இருக்குது. அவர்கள் எதை வேணாலும் எதுக்காக வேணாலும் மாற்றி கீத்தி எல்லாம் செய்வாங்க. பட் God cannot be playful, always is truthful. தேவன் ஒரு விளையாட்டான நபர் அல்ல. சத்திய நீதிகேடில்லாத சத்தியத்தை வழங்குகிறவராக கடவுள் இருக்கிறார். இப்போ சத்தியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு முதல் பதில் அது பொய் கிடையாது. சரி, இரண்டாவது பதில், அந்த சத்தியம் யாரிடத்தில் இருக்கிறது? அந்த சத்தியம் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நியாயக்கேடு செய்யாத சத்தியமுடையவராக இருக்கிறார். இப்பொழுது அந்த சத்தியம் எல்லா மனிதர்களும் கேள்விப்படும்படி தேவன் வசனங்களாக கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாரு. வானமே கேள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். வானத்திலிருந்து மழை பொழிகிறது, நாம் எல்லாம் பார்த்தோம். பூமியின் மேலே பனி இறங்குகிறது, நாம் எல்லாரும் பார்த்தோம். அதுபோல தேவனுடைய வசனங்கள், சத்திய வசனங்கள் உங்கள் இருதயங்களில் இறங்கும். ஏனென்றால் சத்தியம் என்பது எழுதப்பட்ட ஒன்றாக இப்பொழுது இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தமிழில் சத்தியம்னு சொன்னால் எழுதப்பட்டது என்று பொருள். எழுதப்பட்ட ஒரு உண்மை தான் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் இந்த பைபிளை சத்திய வேதம் என்று அழைக்கிறோம். அதனால தான் ஒருவரை ஒருவர் நாம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளும்போது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உடன்படிக்கை செய்யும்போது கூட சத்தியத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் பக்கம் 865 14-15 வசனங்கள். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேரா கூடாமற் போயிற்று. சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். சகோதரர்களே, பூமியை கர்த்தர் பார்க்கும்போது நியாயம் பின்னிட்டு, நீதி தூரமாய் நின்று, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேரக்கூடாமற் போயிற்று. எனக்கு உலகம் முழுவதும் மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள். மக்களுடைய முகங்கள் சிறந்த மேக்கப், அலங்காரம் போடப்பட்டு நல்ல துணிமணிகளோடு அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். எல்லா மதத்திலும் பாராட்டுகளும் பட்டங்களும் பண்டிகைகளும் விழாக்களும் கொண்டாட்டங்களும், வீட்டுக்குள்ளும் வீதியிலும் மைதானங்களிலும் தேசமெங்கும் பெரும் வெடிச்சத்தத்தோடு வான வேடிக்கைகளோடு ஊரையெல்லாம் கூட்டி தலைவர்களெல்லாம் அழைத்து நடத்துவதை பார்க்கிறோம். சில சமயங்களில் நம்ம தெருக்களில் போகும்போது தொடர்ந்து அசுத்தம் இருந்தால், தொடர்ந்து சாக்கடை ஓடினால் நாம் அந்த பக்கம் போக மாட்டோம். அந்த பாதை எனக்கு பயன் இல்லை என்று சொல்லி சுற்றி கொண்டு போவோம். அந்த பாதை கெட்டுப்போனது என்று பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள பாதை தேவனுக்கு முன்பாக கெட்டு போய்விட்டது. எல்லா மனுஷர்களும் கெட்டு போய்விட்டார்கள். ரோமர் 3 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3 அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். நண்பர்களே, இந்த வசனத்தை பாருங்கள். சத்தியம் தள்ளுபடியாயிற்று. சத்தியத்தை அப்படியே
கழுத்தில் கையை வச்சு வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் தெரு வழியாக கொண்டு போய் ஊருக்கு வெளியே விட்டு வந்துட்டான் மனுஷன். இப்பொழுது வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே பொய்யை உள்ளே கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி எல்லா மனுஷனும் என்ன சொல்கிறான்னா, மை ரிலீஜியன் இஸ் குட் ஆஸ் யுவர் ரிலீஜியன். என்னுடைய மதம் உன்னுடைய மதத்தை போல தான் நல்ல மதம். இதோட மத விஷயங்களை நாம் நிறுத்திக்கிறோம். நாம் அதுக்கு மேலே எந்த ஆராய்ச்சியும் பண்ணுறது கிடையாது. சகோதரர்களே, நமக்கு மதம் இல்லை பிரச்சனை, முதல்ல சத்தியம் பிரச்சனை. சத்தியம் யாருடையது என்பது பிரச்சனை. சத்தியம் எங்கே இருக்கிறது என்பது பிரச்சனை. சத்தியத்தை உடையவர் நீதி உடையவராக இருக்கிறார் என்பதில் பிரச்சனை. தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதில் தெளிவில்லை. நமக்கு அதை பற்றிய அறிவில்லை. அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நம்ம படித்த பாடங்கள் எரிகிற நெருப்பில் சுள்ளியை எடுத்து போட்டால் படபடன்னு வெடித்து எரிவது போல நம்முடைய மனது எரிகிறது. சத்தியத்தை விட்டு தூரமாய் போய்விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியம் தள்ளுபடி ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். நீங்கள் சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டு உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, முதலாவது இந்த செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு ஆயுசியும் பலனையும் கொடுத்ததுக்காக தோத்திரம். தேவரீர், நீர் நியாயக்கேடில்லாத சத்தியபரர் என்ற ஒரு தகவலை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். புதிய ஒரு தலைப்பில் சிறப்பான ஒரு செய்தியை இன்று முதல் கேட்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். சத்தியம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் தயவுசெய்து ஒரு நோட்டு புத்தகம் போட்டு இந்த குறிப்புகள் எல்லாம் எழுதி நீங்கள் தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து இந்த வசனங்களை தியானியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தையே தொடர்ந்து நீங்கள் செய்திகளாக கேட்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் என்றால் என்ன? எது தேவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதுதான் சத்தியம். தேவனால் அங்கீகரிக்கப்படுவது தான் சத்தியம். தேவன் ஒரு காலம் பொய்யை ஏற்றுக்கொள்வதில்லை, பொய்யை அங்கீகரிப்பதும் இல்லை. இந்த ஒரு சத்தியத்தை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? மிகவும் எளிமையான கேள்வி. முதல்ல வசனத்தை படிங்க, புரிந்து கொண்ட விஷயத்தை பதிலாக எழுதி அனுப்புங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? எழுதிக்கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள், கிறிஸ்தவ நெஞ்சங்கள் இதை பார்த்து பயன்பெற இந்த குறிப்புகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். மீண்டும் நாம் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?